என் பேர் வந்து ஜோதி. நான் வந்து ஃப்ரம் பெங்களூர். எனக்கு வந்து கே சிவசங்கர் அவங்களோட பெரிய பையன் விஜய் கிருஷ்ணாவோட கல்யாணம் ஆனது. எங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ். நேற்று வந்து அவங்க சொன்ன சில விஷயங்களை வந்து நான் வந்து ஆதாரபூர்வமாக இன்னைக்கு வந்து சொல்லணும்னு தான் இங்கே வந்திருக்கேன். நேற்றே நான் சொன்னேன் அவங்க மேரேஜ் பண்ண வந்து அதுவே வந்து ஒரு பொய்யான பேஸில் தான் பண்ணியிருக்காங்கன்னு. இதுதான் வந்து மேட்ரிமோனி ஃபார்ம். இதில் இருக்கிற கேஷ் டீட்டெயில், எஜுகேஷன் டீட்டெயில் அண்ட் மந்த்லி இன்கம் டீட்டெயில் இது எல்லாமே வந்து ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி ஏமாற்றி அதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் கொடுத்து டவுரி ஹராஸ்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த போராட்டம் வந்து நான் ஃப்ரம் 2 இயர்ஸாக நடத்துகிறேன். ஜஸ்ட் இப்போ இந்த 4-5 டேஸாக நடக்கிறது இல்லை. நான் வந்து ஃப்ரம் 2 இயர்ஸாக இந்த குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன். கல்யாணம் ஆன நான் சில நாள்களிலிருந்து வந்து ப்ராப்ளம் தான் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடியும் லாஸ்ட் இயர் மேபி சில பேப்பருங்களை வந்து இந்த விஷயம் வந்திருந்தது. அப்போ எல்லாம் வந்து அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. பிகாஸ் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க ஃபஸ்ட்டு செஞ்சது என்ன, நான் வந்து அவங்க ஸ்டேட்டஸ்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வந்து எப்படியும் வந்து விரட்டி விடணும். அவங்க மோட்டிவ் என்னன்னா, இன்னும் காசு, இடம் இதெல்லாம் கொடுத்து கல்யாணம் செய்ய பொண்ணு ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு தடை நான் மட்டும்தான். என் பொண்ணு வந்து ராசி இல்லைன்னு சொல்லி என் பொண்ணும் வேண்டான்னு சொல்லி இது பண்ணாங்க. அதனால டிவோர்ஸ் கேட்டாங்க. டிவோர்ஸ் நான் வந்து ஒத்துக்காமல் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் போட்டேன். அந்த மெயின்டெனன்ஸ்க்கும் வந்து அவங்க வந்து கொடுக்காம வாய்தாவாக வாங்கி அதையும் வந்து இனி வரைக்கும் முடிக்கல. அது இருக்கும்போது வந்து நேராகவே வந்து மிரட்ட பார்த்தாங்க, கொலை முயற்சியும் செஞ்சாங்க. எல்லாமே எஃப்ஐஆர் இருக்குது. நான் வந்து லீகலாக இத்தனை நாளாக வந்து போராடுறேன் ஃப்ரம் 2 இயர்ஸாக. நான் இப்போ வந்து சடனாக மீடியா முன்னாடி நான் 10 கோடி கேட்டு தர்ணா வந்து உக்காந்துருக்கேன். எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற எங்கள் மாமா பையன் இல்லை, அது அத்தை பையன். ஹீ இஸ் அ ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர். அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்க இங்கே வந்திருந்த மோட்டிவ் வந்து இவங்கக்கிட்ட பேசி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணோன்னு வந்திருந்தாங்க. அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது வந்து சிட்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருந்தது. ஃபேக் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஜாஃபர் கான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்ததுன்னா இந்த கேஸ் இந்த அளவுக்கு டீல் ஆகியிருக்காது. என் பிரச்சனை எப்போவோ முடிஞ்சிருக்கோம். என் கசன் வந்து எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணலை. இன்னொன்று, அட்வொகேட்ஸ் பேச்சை கேட்டு நான் இப்படி பண்ணலை. நான் எந்த அட்வொகேட்டும் என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கல. அட்வொகேட்டுங்க வந்து எனக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை. அதனால தான் மெயின்டெனன்ஸை வந்து ஃப்ரம் 1 இயராக இழுத்துட்டு வருது. இஃப் ஐ ஹாவ் அ ப்ராப்பர் அட்வொகேட் எனக்கு மெயின்டெனன்ஸ் கேஸோ எப்போவோ முடிஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த ஊரில் எனக்கு யாருமே இல்லாததுனால. பட் அது 1 இயராக இழுத்துட்டு வருது. நான் 4-5 அட்வொகேட்ஸ் கிட்டே கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா, நான் எது லீகலாக பண்ணணும், எது பண்ணால் இட் இஸ் நாட் இன் மை, நான் இங்கே வந்து உக்காருறது கரெக்டானு நான் கேட்டேன். கரெக்டானு சில பேர் சொன்னாங்க. ஆனால் இதை உடைச்சிட்டு உள்ளே போகிறது தப்புன்னாங்க. ஸோ 4 டேஸாக மோர் தென் 72 hours ஆச்சு நான் இங்கே தான் உக்காந்துருக்கேன் ஒரு 2 years old பேபியோட. நான் வெளியில் போகலை, எங்கேயும் போகலை. அவங்க வந்து 48 hours டைம் கொடுத்துருக்காங்க. நான் 72 hours தாண்டிட்டேன், இங்கேயே இருக்கேன். இதுக்கு ஒரு முடிவு இல்லை. அன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் நான் இங்கே வந்தேன். போலீஸை கூப்பிட்டாங்க, என்னை வந்து வெளியில் துரத்த ட்ரை பண்ணாங்க. எஸ்ஐ வந்தாங்க, இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, ஏசி வந்தாங்க. இத்தனை பேர்கிட்டையும் நான் சொன்னது வந்து எனக்கு இந்த வீட்டை வந்து என் பேரில் எழுதி கொடுக்கவும் வேண்டாம். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு போர்ஷனை மட்டும் கொடுக்க சொல்லுங்க, எனக்கு என் பொண்ணுக்கு. அதுதான் நான் சொன்னது. இது ஏசிக்கிட்டையும் நான் சொன்னேன். சார், இப்போ வந்து அவங்க இதே சாலி கிராமத்தில் வேற ஒரு வாடகை வீட்டில் வச்சாலும் வித்தின் 2 months சேம் ப்ராப்ளம் தான் வரும். நான் அப்போ வந்து இங்கே நின்னா ஐ வில் பிகம் சீப். பிகாஸ் எவ்ரிபடி வில் திங்க் இது மந்த்லி ப்ராப்ளம், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இன்னொரு விஷயம், நான் இப்போ உங்கள் பேச்சை கேட்டு நான் வெளியில் போனால் இன்ஸ்பெக்டர் வந்து என்னை வந்து நான் மணி எக்ஸ்டார்ஷனுக்காக போலீஸை யூஸ் பண்ணுறேன்னு தான் வெளியில் சொல்லுவாங்க. எனக்கு அந்த பேச்சும் வேண்டாம். நான் எதுவாக இருந்தாலும், நான் ஃபெயிண்ட் ஆனாலும் சரி, இல்லை நான் என் உயிர் போனாலும் சரி, நான் இங்கேயே இருந்து நான் போராடுறேன். நான் எங்கேயும் போகலை. எனக்கு தேவை இருக்கிறதுக்கு ஒரு வீடு.
அவங்க இப்போ மீடியால சொல்லியிருக்காங்க என் பையன் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான், என் பையன் வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடியா இருக்கா, என் பையன்னு சில இடங்கள சொல்லியிருக்காங்க. நான் சாட்டர்டே இங்க வந்தப்போ என் பையனே இல்லை, அவனுக்கே இந்த வீட்டுல இடம் இல்லை, அப்போ நான் உனக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும்? இப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு என் பையன்னு சொல்றாங்க. அப்போ எது வந்து ஸ்டாண்டா இல்லை? அவங்க பையனோட சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க பையன் ரெடி, நானும் ரெடி. அப்போ எதுக்காக அவங்க இந்த வீட்டுல என்ன குடி வைக்காம வேற வீட்டுல தான் வைக்கணும்னு சொல்றாங்க? அவங்க பையன் வந்து ஓப்பனா சொல்றாங்க, எனக்கு வந்து இன்கம் இல்லை, எங்க அப்பா கொடுத்தாதா. அப்படின்னும் போது நான் மறுபடியும் வாடகை வீட்டுக்கு போனா அவங்க வாடகை கொடுக்காம மறுபடியும் பிரச்சனை பண்ணா நான் எங்க போகணும்? எனக்கு இங்க யாருமே இல்லை. இது வந்து விருகம்பாக்கத்துல என்னை வந்து அடிச்சதுக்காக போட்ட எஃப்ஐஆர். இங்க இருக்கிறது வந்து டாக்டர் ரிப்போர்ட். இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தது. இது வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டிருக்கிற எஃப்ஐஆர். இதுக்கு தான் வந்து அவங்க வித் சப்போர்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் தே டுக் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஆனா விமன் கமிஷன்ல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக அந்த இன்ஸ்பெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த கேஸ் வந்து இப்போ மஹிளா கோர்ட்ல நடக்குது. இது வந்து அவங்க மாசம் அந்த மதுரை ஆயில் வீட்டுக்கு வாடகை கொடுத்து எனக்கு 25,000 கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கொடுத்தது. ஆனா ஒரு மாசமும் கொடுக்கல. இதுக்கு இன்ஸ்பெக்டர் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது கொடுக்காததால தான் நான் இன்னைக்கு வந்து இங்க உக்காந்துருக்கேன். இதுல வந்து எல்லா கோர்ட்ல இருக்கிற எல்லா கேஸுங்க முடிகிற வரைக்கும் மந்த்லி 25,000 கொடுக்குறேன்னு தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களா போட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ். நான் என்னைக்குமே டிவோர்ஸ் கேட்டது இல்லை, போட்டது இல்லை. இந்த நோட்டீஸ் போட்டதே அவங்க தான். இன்னைக்கு வந்து சேர்ந்து வாழணும்ன்றாங்க. சேர்ந்து வாழ்றதுக்கு நான் ரெடி. இதே வீட்டுல எனக்கு ஒரு போர்ஷனை மட்டும்தான் கொடுங்கன்ற. இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுங்க, எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்க. மெயின்டெனன்ஸ்னா என் பொண்ணுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுங்கன்னு தான் கேட்டேன். நான் காசை கேட்கல. 10 கோடி ரூபாய் நான் கேட்டு இங்க உக்காந்து இருக்கேன்னு சொல்லியிருந்தா ஏசி சார் வந்து என்னை இங்க உக்காந்து இருக்கிறதுக்கு விட்டிருக்க மாட்டாங்க. என்னோட மோட்டிவ் வந்து கரெக்டா இருக்கிறதால தான் அவங்க அன்னைக்கு என்னை வந்து எதுவுமே பேசல. அவங்க வந்து எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கிறதால தான் இன்னி வரைக்கும் போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இது வந்து நான் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டிவி ஆக்ட்ல நான் இந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்காக உரிமைக்காக நான் கேட்டிருக்கிற லெட்டரு. இது வந்து அம்மா வந்து அவங்க கான்வாய் போகும்போது அங்கே நின்று கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி அப்போ எழுதிருந்தது. ஃப்ரம் பாஸ்ட் 1 year ஐ எம் சஃபரிங் சார். நான் வந்து அம்மா கால் சென்டருக்கு கால் பண்ணியிருக்கேன். நான் வந்து சிஎம் செல்லையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எல்லா இடத்துலையும் நான் போயிருக்கேன். எனக்கு வந்து இங்கே ஆல் சப்போர்ட் இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் மனி, பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லை, எனக்கு யாருமே இல்லை. அதனால நான் லீகலா எப்படி பண்ண முடியுமோ பண்றேன். அவங்க எல்லா இடத்துலயும் ஏதோ ஒண்ணு பண்ணி தேர் யூசிங் பொலிட்டிக்கல் சப்போர்ட். அந்த பேரை நான் வந்து எடுக்க விருப்பல. காசு வந்து செலவு பண்றாங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சேர்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. எனக்கு எதுவுமே இல்லை. தனியா நான் ஒரு லேடி ஒரு குழந்தைய வச்சுட்டு நான் ஃப்ரம் 2 years-ஆ போராடுறேன். 10 கோடிக்காக நான் போராடல. என் பொண்ணு என்னோட உரிமை இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது. இப்பவும் நான் கேக்குறது அதேதான். இந்த வீட்டுக்குள்ள இருக்குது. இந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருக்கோன்னு ஒரு ஃபேக்கான ரெண்ட் அக்ரிமெண்ட்டை காட்டுறாங்க. இங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க இந்த வீட்டுல ஆளுங்களே இல்லைன்னு. இனியோட நான் 4th day இங்க உக்காந்துருக்கேன். இங்க யாருமே வரல. திஸ் ஹவுஸ் இஸ் எம்டி. அப்போ எங்களுக்கு இது கொடுக்கறதுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க பையனோட சேர்ந்து வாழ்றேன், அப்போ எதுக்கு என்ன வந்து அவங்க வீட்டுல வைக்கல? என் பையன் தான் சொல்றாங்க இல்ல, அவங்க பையனோட பொண்டாட்டி எதுக்கு அவங்க வீட்டுல இருக்கக்கூடாது? 48 hours இல்லை சார், 48 hours-க்குள்ள ஒரு தீர்வு கொடுக்கலன்னா அம்மா நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் அதே தான் சொல்றேன். நான் வந்து யாரையும் வந்து நான் தற்கொலை செஞ்சுப்பேன்னு மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க 2 பேரும் ஏற்கனவே செத்து தான் வாழ்றோம் இந்த பார்க்கிங் லாட்ல. நைட்டு வந்து கொசு தொல்லை, காலையில வந்து வெயில், நாங்க அப்படிதான் இருக்கோம். அம்மா வந்து நான் சொல்றது ஐ எம் ஃப்ரம் கர்நாடகா. நான் கர்நாடகா மாநிலத்து பொண்ணு. எனக்கு இங்க யாருமே இல்லை. நீங்க வந்து பெண்களுக்கு எல்லாமே செய்றீங்கன்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட் பெண்ணுக்கு நீங்க என்ன செய்றீங்க, எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு பார்த்து நீங்க வந்து ஒரு முடிவு சொல்லுங்க. நான் 10 கோடி கேட்கல, இந்த வீட்டை என் பேர்ல கேட்கல. இங்க நான் உக்காந்து இருக்கிற மோட்டிவ் இஸ் ஜஸ்ட் இந்த வீட்டுல எனக்கு ஒரு போர்ஷன் தேவை. இது வந்து நான் ஏசி குணசேகர் அவங்க வலசர் வாக்கம் ஏசி
அவங்க கிட்டயே அவங்க இங்க வந்து என்கிட்ட நேரா பேசினப்போவே சொல்லியிருக்கேன். நான் எந்த ஆஃபீஸர் முன்னாடியும் இல்லை யார்கிட்டயும் எனக்கு 10 கோடி வேணும் கொடுத்தாதான் நான் வெளியில போகேன்னு சொல்லி நான் இங்க உக்காரல சார். நான் இந்த தர்ணா பண்றது எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். எதுக்கு அவங்க பொய் சொல்லி ஏமாத்தி ஒரு குழந்தைய கொடுத்து டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணி என்னை மென்டலா டார்ச்சர் பண்ணி பிசிக்கலா அபியூஸ் பண்ணி பேசாத வார்த்தைங்க கெட்ட வார்த்தைங்க இல்லை அப்படி என்ன பேசி என் பொண்ணை வந்து ராசி இல்லைன்னு சொல்லி அவளையும் தள்ளி வச்சு இவ்வளவோ பண்ண அவங்க இப்போ அவங்க வீட்டுல இருக்கேன்னா 48 மணி நேரத்துக்குள்ள என்னை வெளியில போடலன்னா அவங்க சூசைட் பண்றேன்னு சொல்றாங்க. இந்த ஊருக்கு நான் அவங்கள நம்பிதான் வந்தேன். அப்போ நான் எங்க போனோம்? அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா நாங்க ஏற்கனவே செத்து தான் வாழ்றோம். நாங்க எங்க போனோம்? அப்போ இவங்க வயசானவங்கன்னு இவங்களுக்கு ஒரு ஹியூமனிட்டி காட்டணும்னா நான் ஒரு வயசு பொண்ணு ஒரு சின்ன குழந்தை ஒரு தாய் ஒரு குழந்தை நாங்க வந்து இங்க இவ்வளோ ஃப்ரம் 4 days இவ்வளோ கஷ்டப்படுறோம். 3 weeks ஆயிருக்கு எனக்கு ஆப்ரேஷன் ஆகி. நான் டேப்லெட்ஸ் கூட எடுக்காம பிகாஸ் சாப்பிடல. தெர் இஸ் நோ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ். நான் அப்போ இங்க 4 days நான் இங்க கிடைக்கிறேன் இல்லை. குழந்தைக்கு கூட வெறும் பிரெட்டை ஊட்டி வந்து நாங்க இங்க 4 days இருக்கோம். அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு லேடிக்கு ஹியூமனிட்டின்றது இல்லையா? 48 hours இல்லை சார், 48 days ஆனாலும் நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். எனக்கு இங்க இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நான் 10 கோடி கேட்டிருந்தேன்னா தப்பு. நான் 10 கோடி கேட்டு இங்க இல்லை. நான் வந்து இங்க இருக்கிறது வந்து எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு போர்ஷனை கொடுங்கன்னு அது கொடுக்காம பிரஸ்ல வந்து நான் 10 கோடி கேட்கிறேன் அது கொடுக்க முடியலன்னு தான் நான் அவங்க வெளியில வேட்டணும். என்னை வந்து வெளியில அவங்க ஏத்த முடியாது, கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த விஷயத்த சொல்றாங்க. ஃப்ரம் 2 years இந்த பிரச்சனை நடக்குது இல்லை. அப்போயே சொல்லலை நான் வந்து 10 கோடி கேட்கிறேன்னு. 2 years நடக்கிற பிரச்சனையே ஏன் சொல்லலை? நான் சிஎம் கூட பார்க்க ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் மீடியாவை வந்து என்னை இந்த அளவுக்கு ரீச் பண்ண என்னால முடியல. இப்போ அவங்களே வந்து இந்த வழியை கூட எனக்கு காட்டியிருக்காங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். இந்த வீட்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்ல தான் இருக்கணும்னா 1 year பிஃபோர் அவங்க எழுதி கொடுத்தாங்க சார். 25,000 நான் கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்தாங்க. அங்கே ரெண்ட் கட்டுறேன்னு எழுதி கொடுத்தாங்க. 1 year ரெண்ட் கட்டல, எனக்கு மெயின்டெனன்ஸும் கொடுக்கல. அந்த ஓனர் வந்து கண்டார ஒளி என்ன இது உன் வீடா உங்க அப்பா வீடா இல்ல உன் புருஷன் உனக்கு எழுதி வச்சானா? ரெண்ட் கட்ட முடியலன்னா நீயாவது வான்றா. அவர் விஜய் கிருஷ்ணன் வந்து கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. கொடுக்கல. அந்த ஓனர் வந்து பிரச்சனை பண்ணதால தானே நான் சாமானை எடுத்து வெளியில வர வேண்டியதா இருந்தது. அங்கே அந்த வீட்டை வேணும்னா போய் பாருங்க. இப்போ வந்து எடுத்துட்டாங்களோ என்னவோ, நான் வந்து எழுதியே ஒட்டியிருந்தேன். என்னால மெயின்டெனன்ஸ் ரெண்ட் கொடுக்க முடியாது. என்ன வந்து நீங்க வந்து ஹராஸ் பண்ணா என்ன நான் வந்து டிப்ரெஷன்ல இருக்கிறதால நான் வேற மாதிரி முடிவு தான் எடுக்க முடியும். ஆனா ரெண்ட்டை மட்டும் கட்ட முடியாது. உங்க மாமா வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்து ரொம்ப வந்து மிரட்டுறதா சொல்லி அவர் ஒரு புகார் வச்சிருக்காரு. அதான் சொன்னேன் சார். எங்க மாமா எங்க அத்தை பையன் அவங்க வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். ஹி இஸ் ஒர்க்கிங் இன் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். இதுக்கு உண்மை, நான் அதை பொய்யன்னு சொல்லலை. அவங்க ஒரே ஒரு வாட்டி இங்க வந்தாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண அவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்து போகல. இது நடந்தது கூட வீட்டுல இல்ல, அம்பிகா ஹோட்டல்ல. அந்த ஹோட்டல்ல ஏன் நடத்தணும்னா அங்க கேமரா இருக்கும், ரெக்கார்ட் ஆகும். இல்லைன்னா இவங்க அதையும் மாத்தி சொல்வாங்க. அங்க எவ்வளோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு வேணும்னா நீங்க அங்க கேமரால பாத்துக்கங்க. அங்க அந்த பிரச்சனைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலேயே வந்து அந்த சிட்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பேர் வந்து ஜாஃபர் கான்னு சொல்லிட்டு அவங்க விசாரணைக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் என்ன நடந்தது இந்த விவரம் கிளீனா சொன்னா அது ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்னு சொல்லி அந்த கேஸையே வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அவங்க அங்கே வேலை செய்யறாங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனா எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா இந்த கேஸ் இப்படி மூவ் ஆகுமான்னு படிச்ச நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க வந்து அவர் மேல சிவசங்கர் மேல ஆசிட் வீசுற முயற்சி பண்ணாரு, கொடுமைகள் பண்ணாரு, தவறான முயற்சி பண்ணாரு சொல்லி சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து எந்த விதமான தவறான அவங்கள்ட்ட நடக்கல அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல என்ன மாதிரி கொடுமைகள் பண்ணாரு அவரு? அது நீங்க சார் அவங்க பேசாத கெட்ட வார்த்தைங்க இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எனக்கு இந்த ஊருக்கு வந்தப்போ ஐ டோன்ட் நோ டு ஸ்பீக் தமிழ் ஃப்ளூவெண்ட்லி. ஏன்னா பெங்களூர்ல இருந்து வந்ததால் அவங்க இங்க வந்து என்னை திட்டும் போது எனக்கு சில வார்த்தைங்களோட அர்த்தங்க கூட புரியாது. அந்த நிலைமையில நான் இருந்தேன். அது வேற ஒருத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அது என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும்.
என் முன்னாடி வந்து துணி என்னை வந்து ஒரு மக மாதிரி தான் நடத்துனாங்கன்னு இன்னைக்கு வந்து வாய் கூசாம சொல்றாங்க. இல்லை, நாங்க எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ். எங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் எல்லாமே இருக்கு, எப்படி நடந்துக்கணும்னு. எல்லா ரிலேஷன்ஸ்க்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஃபாதர் வந்து ஒரு டாட்டர் முன்னாடி துணி போடாம நடப்பாங்களா? எங்கேயாவது நான் கேக்குறேன். அவங்க என் முன்னாடி எத்தனையோ வாட்டி பண்ணியிருக்காங்க. அவங்க மோட்டிவ் என்ன, என்னை டார்ச்சர் பண்ண. இதை வந்து என் ஹஸ்பண்டுக்கு சொன்னா, நீ இங்க வாழணும்னா இப்படிதான், இதை வந்து பெருசுப்படுத்த பார்த்தேன், இது இதை விட மோசமா நடக்கும். எங்க மாமியாருக்கு சொன்னா தரிசனமாச்சான்னு கேட்பாங்க. இப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலியில நான் எப்படி எல்லாம் இருந்திருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை வந்து நான் அவங்களே வந்து கேட்டா, இது ஏன் வீடு, நான் இப்படிதான் இருப்பேன், இங்க வாழணும்னா இப்படிதான், இல்லைன்னா நீ வெளியில போகலாம். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க இதை பத்தி பேசுறீங்களா? அவங்க ஏதாவது எனக்கு மதர் இல்ல, ஃபாதர் தான் சார். அவங்க வந்து இப்போ வர முடியாத சூழ்நிலை, பிகாஸ் அவங்களுக்கு காலில் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. அவங்க கிட்ட நான் பேசிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி அவங்க வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்று 3rd month நானா தான் இங்க வந்தேன். அவங்களுக்கு அப்போவே வந்து என்னை வந்து அனுப்பணும்னு விருப்பமே இருக்குல்ல, பிகாஸ் இவங்க பண்ண டார்ச்சருக்கு. ஆனா நானா தான் இல்லை, நான் போய் வாழ்ந்துதான் பாக்குறேன், வாழ்ந்துதான் காட்டுவேன்னு சொல்லி நானா தான் வந்தேன் எங்க அத்தையோட. இப்போவும் அவங்களுக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன வருத்தம்னா, தெரியாம நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதுல மாட்டிட்டோம். இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவசங்கர், சொல்லியிருக்காரு. இப்போ இத்தனை கொடுமைகள் நடந்திருக்குன்னு சொல்றீங்க, எல்லாத்தையுமே தாண்டி அவர் கூட உங்களுக்கு வாழ விருப்பம் இருக்கு சார்? அவங்க மேலேதான் இருப்பாங்க சார், கீழே இல்ல. நான் சொல்றது கீழே ஒரு போர்ஷன். அவங்க பையனோட சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷம் தானே. அவங்க வீட்லயே அவங்க பையனை ஏன் வச்சுக்க மாட்டேன்றாங்க? அப்போ ஜஸ்ட் அ நார்மல் கேள்வி சார். அவங்க பையன் என் கூட சேர்ந்து வாழ்ந்தா அவங்களுக்கு சந்தோஷம். அப்போ அது ஏன் அவங்க வீட்லயே இருக்கக்கூடாது?